நண்பர்களே, நம்ம மீண்டும் நம்மளுடைய சேனலில் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம நிறைய சட்ட விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். அநேக ஜனங்கள் அதை கேட்டு பயனடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 மாதங்கள் அதுக்கு முன்பாக எங்கள் தாயார் மறைத்து விட்டாங்க. அதனால் வீடியோஸ்கள் போட முடியல. ஸோ இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணங்கள். ஒரு திருமணம் பண்ணுறீங்க, ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, லவ் மேரேஜ் பண்ணுறது இந்தியாவில் லீகலாக இல்லையா, இல்லை நம்ம திருமணம் பண்ணுறதுக்கு யாருன்னா அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்தினா பண்ண மாட்டாங்களா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு கோர்ட் மூலியமாகவோ ஏதோ ஒரு சட்டப்பூர்வமாக நம்ம ஒரு திருமணம் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணி நம்ம திருமணம் பண்ணுறோம், அதை கோர்ட்டில் டிசால்வ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, லவ் மேரேஜ் பண்ணாமல் பண்ணக்கூடாதா, அரேஞ்ச் பண்ணாமல் பண்ணக்கூடாதா, இல்லை என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது, என்ன கிளச்சஸ் இருக்குது சட்டத்தில், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கும் 18 ஆயிடுச்சு, நான் 2 பேர் திருமணம் பண்ணிக்கலாமா, நீதிமன்றம் தடுக்குமா, காவல்துறை தடுப்பாங்களா, இல்லை நம்மளுக்கு இருக்கிற நம்மளுடைய பேரண்ட்ஸ் தடுப்பாங்களா, நம்ம அண்ணன் தங்கச்சி வேறு யாரும் தடுப்பாங்களா, இந்தியாவில் யாருன்னா ஒருத்தரவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு தடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி செக்ஷன் 5ல் சொல்கிறாங்க கண்டிஷன் ஃபார் மேரேஜ். அந்த கண்டிஷன் ஃபார் மேரேஜை என்ன சொல்கிறாங்க, அந்த பிரிவு 5ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன்ஸில் முதலாவது பெண்களுக்கு 18 வயசு இருக்கணும், ஆண்களுக்கு 21 இருக்கணும். அப்போது தான் ஒரு திருமணம் 2 பேரும் மேஜராக இருக்கணும். 2 பேரும் மேஜர்னா 18 இருந்தால் பண்ண முடியாதா சார், நீங்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். அப்படி கிடையாது. அது முதல்ல இருந்தது, இப்போ அதை மாற்றிட்டாங்க. 1955 அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்காரு. சட்டத்தில் திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க. மன்னிக்கவும், அதில் நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனில் பையனுக்கு 21 பொண்ணுக்கு 18 இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். வீட்டில் பையன் சைட்லேயும் ஒத்துக்கல, பொண்ணு சைட்லேயும் ஒத்துக்கல, 2 சைட்லேயும் ஒத்துக்கல, எப்படி திருமணம் பண்ணுறது? ஸோ நிறைய பேர் ஜனங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் திடீர்னு அவங்க அம்மா அப்பா 2 பக்கமும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை பிரிச்சிருவாங்களோ, சண்டை போட்டு பிரிச்சிருவாங்களோ அப்படின்னா கண்டிப்பாக அதை பிரிக்கவே முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் ஸ்ட்ராங்கான கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்ட்ராங்கான ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கைட்லைன் படி 2 பேரும் மேஜராக இருக்கீங்க, 2 பேருமே கன்சென்ட், 2 பேருக்குமே வில்லிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் செய்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அணுகி, உங்களுடைய லோக்கல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அணுகி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சப்போஸ் ஃபேமிலியோட ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு, லைசன்ஸு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், உங்களுடைய வீட்டு அட்ரெஸ்ஸு, உங்களுடைய கன்சென்ட் வில்லிங் லெட்டர், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணும்போது யாருமே அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்த முடியாது, பண்ண மாட்டாங்க. அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கலாம். அது திருமணம் செய்ததுக்கு பிறகு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் தாலி கட்டுவாங்க. ஸோ அதுவும் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. அது ஒன் ஆஃப் த பார்ட். அது இனிஷியேஷன் பார்ட் ஆஃப் த மேரேஜ். கோயிலில் போய் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோயிலேருந்து ரசீது கொடுப்பாங்க, கோயில் சர்டிஃபிகேட் தருவாங்க, அது வேலிடு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது மட்டும் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சட்டம் கிடையாது. அது மட்டும் போதும்னா அப்படி இல்லை. அதுவும் அது இனிஷியேஷன் ப்ரொசீஜர். அது வாங்கிட்டு திருமணம் செய்து முடிச்சுட்டு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் திருமணம் பண்ணணும். பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கார்டில் உங்களுடைய பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் வந்துடும். ஹிந்து மேரேஜ் ஆக்டில் பண்ணால் வந்துடும். கிறிஸ்டின் மேரேஜ், முஸ்லீம் மேரேஜ் எதில் பண்ணாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எந்த மதம், எந்த இனம் சாய்ந்திருக்கீங்களோ, நீங்கள் எந்த ரீஜன் பேஸ்ட் இருக்கீங்க, ஹிந்துனா ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட், இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட், முஸ்லீம்னா முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட்னு தனித்தனியாக சட்டத்தை பிரிச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ்லேயே நிறைய சட்டங்கள் இருக்குது. சுன்னி லா இருக்குது, ஷியா லா இருக்குது, ஷரியத் ஆக்ட் இருக்குது, அந்த மாதிரி முகமதின் லா இருக்குது. ஸோ இதெல்லாம் முஸ்லீம் லா. ஹிந்து சட்டத்தில் நிறைய செக்ஷன்ஸ்கள் இருக்குது. ஸோ அந்த மேரேஜ் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உங்கள் உயிருக்கு த்ரெட்டனிங் இருக்குது, லைஃப் த்ரெட்டனிங் இருக்குது, ரொம்ப எங்களுக்கு பயமாக இருக்குது, நான் திருமணம் பண்ணிட்டேன், என்னால் வெளியே சுற்றினா எங்களை வெட்டிடுவாங்க, பொண்ணு சைடில் அப்பா
ரவுடிஸ்கள் வச்சு பொலிட்டிக்கல் பர்சன் வச்சு எங்களை மிரட்டுறாங்க, இல்லை பையன் சைடில் மிரட்டுறாங்க, நான் கீழ் ஜாதி கட்டிக்கிட்டேன் மேல் ஜாதி கட்டிக்கிட்டேன் தவிர பேசுகிறாங்க. ஸோ கம்யூனிட்டி வயலன்ஸ் போயிட போகுது, ரிலீஜியஸ் வயலன்ஸ் போயிட போகுது, என்னுடைய ஃபேமிலி பிரேக் ஆகிட போகுது, நான் திருமணம் விருப்பம் செய்து வில்லிங்காக நான் செய்து பண்ண விஷயத்த இவங்க உடைச்சிட போகிறாங்க, எங்கள் லைஃப் போயிட போகுதுன்னா அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. கமிஷனர் ஆஃபீஸ் அணுகி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் என்னுடைய 2 பேருக்குமே மேஜர் ஏஜ், நான் படிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னுடைய இந்த வயசு ஆகுது, திருமணம் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் 2 பேருமே பில்லிங்கோட பண்ணிக்கிட்டோம், யாருமே எங்களை கட்டாயப்படுத்தலை, எங்களுடைய குடும்பத்துக்கு நேராக எங்கள் குடும்பத்துக்கும் பையன் குடும்பத்துக்கும் 2 பேருக்குமே எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. அநேக ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, எங்களை அடிக்கிறதுக்காக எங்களை கொல்றதுக்காக தேடி கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக இந்த மனோ கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இல்லை கமிஷனர் ஆஃபீஸர் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அது எங்கள் லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்தது, அங்கே விசாரணை பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியாது, சரியாக ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு பட்சத்தில் மட்ராஸ் ஹைகோர்ட், ஏதோ ஒரு ஹைகோர்ட் எந்த மாதிரி இருக்கீங்களோ அந்த ஹைகோர்ட்டில் நீங்கள் அணுகி ஒரு மனோ போட்டு ஒரு ரிட்டு மனோ போடலாம். 482 CRPSல ஃபைல் பண்ணி எனக்கு நீங்கள் முதல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அந்த அரசு கவர்மெண்ட் அதிகாரிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடைக்கும். ஸோ யாருமே அந்த திருமணத்தை தடுக்கவே முடியாது. நீங்கள் 2 பேரும் மேஜராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் செய்ய விடணும். இதுதான் சட்டத்தில் இருக்குது. கோயிலில் பண்ணிட்டு பிறகு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் திருமணம் பண்ணிங்கன்னா 48 hours 3 days உங்களுக்கு ஐஜி கிட்டேருந்து வரும், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஐஜி கிட்டேருந்து சைன் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும், மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆஃப் மேரேஜ்னு வரும். அந்த திருமணம் சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேரும் உங்களுடைய நேம் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் ரெஜிஸ்டர் புக்கில் ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் RTI போட்டு வாங்கலாம், தகவல் உரிமை சட்டத்தில் நீங்கள் பெட்டிஷன் போட்டு வாங்கலாம், அல்லது நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க. அது என்ன கவர்மெண்ட் கட்டணங்கள் இருக்குதோ அந்த நாமினல் சார்ஜ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கான ஸ்டெப்ஸு ப்ரொசீஜர். என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.